வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் முறைகேடு நடந்திருக்கு. அதன் மூலமாக தான் பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார். அவருடைய 6 மாத ரிசர்ச் அதை பயங்கரமாக நம்ம தேடி பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறார். முதல்ல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, இதை பாஜக செஞ்சதுன்னு அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்க. அதாவது பைத்தியக்காரத்தனத்தின் உச்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி நிர்வாக பதவிகளில் இருந்ததே கிடையாது. ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது எப்படின்னு தெரியும், ஒரு கவுன்சிலருக்கு தெரியும், அந்த மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும், கன்சர்ன் மினிஸ்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது தமிழ்நாடு வச்சுக்கோங்க, வாக்காளர் பட்டியல் யார் தயார் பண்ணுறா? தமிழ்நாடு தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு ஊழியர்கள் இருக்காங்களா? இல்லை. இப்போது எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் தேர்தல் தாசில்தார்னு ஒருத்தர் இருப்பார். எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் தேர்தலுக்குன்னு தனி விங் இருக்கும். தாசில்தார் ஆஃபீஸில் தேர்தல் தாசில்தாரும் இருப்பார். அப்போ இவங்க யார் சம்பளம் கொடுக்குறா? தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குறா. இந்த தேர்தல் தாசில்தார் தன்னுடைய அமைப்பின் மூலமாக அரசு ஊழியர்கள் மூலமாக கணக்கெடுக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். ஏன் திமுக திருப்பி வருது? அரசு ஊழியர்கள் ஓட்டளிக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தேர்ந்தெடுத்த அரசு, எங்களால் வந்த அரசுன்னு என்ன அர்த்தம்? வாக்காளர் பட்டியல் அவர்கள் தான் தயார் செய்கிறார்கள். பூத்தில் அவங்க தான் உட்கார்றாங்க. அதாவது பூத்தில் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக, போலிங் ஆஃபீஸராக எல்லாம் அரசு ஊழியர் தான் உட்கார்றாங்க. இப்போது இதில் மத்திய அரசாங்கம் எங்கேருந்து வந்தது? தேர்தல் ஆணையம் எங்கேருந்து வந்தது? தேர்தல் ஆணையம் என்பது மாநில அரசின் ஊழியர்களை வைத்துத்தான் தயார் செய்கிறது. நகராட்சியில் அப்படி தான், மாநகராட்சியில் அப்படி தான், கிராமப்புறங்களில் அப்படி தான். அப்படி இருக்கும்போது ஒரு பூத்தில் ஒரு வீட்டில் 48 ஓட்டு 80 ஓட்டு அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்லணும்? அந்த பூத்தில் இருந்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பிஎல்ஏ யார், பிஜேபியினுடைய பிஎல்ஏ யார், அந்த பூத்தில் இருந்த பிரசிடென்ஷியல் ஆஃபீஸர் யார், பிரசிடிங் ஆஃபீஸர் யார், அந்த பூத்தில் இருக்கிற போலிங் ஆஃபீஸர் 1, 2 யார், இதெல்லாம் தானே முக்கியம். இது எதையுமே சொல்லாமல் ஒரு பூத்தில் நடந்ததுன்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனம்? ரெண்டாவது, சரி 48 ஓட்டு இருந்தது, 80 ஓட்டு இருந்தது, வாட் எவர் மேபி த நம்பர், இந்த ஓட்டு எல்லாம் போலாச்சா? இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா எனக்கு தெரியாது. மூணாவது கேள்வி, போலான ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு தான் ஆச்சா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓட்டு திருட்டுன்னு, அதாவது நான் நேரடியாக சொல்கிறேன், ராகுல் காந்திக்கும் திருட்டுங்கிற வார்த்தைக்கும் சோர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்குது. போன எலெக்ஷனில் சவுக்கிதார் சோர்கள், அதாவது மக்கள் திருடன் என்றால் தூக்கி வைத்து விடுவார்கள் அப்படின்னா ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, அவன் அப்பா போஃபோஸில் திருடினதுனால தூக்கி தூரப்பட்டாங்க. அப்போ மக்கள் திருடினால் தூக்கி போடுவார்கள் அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால திருட்டுங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு சவுக்கிதார் சோரேன்னா நீ தாண்டா சோறுன்ட்டாங்க. இப்போ திருப்பி ஓட் சோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இந்த வார்த்தை மேலே அவருக்கு ஒரு பேஷன் வந்திருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா அது தான் என்பது அவருக்கு தெரியலை. அப்படி தான் நான் பார்க்குறேன். மகாதேவ்புரா அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதியில் தான் அதிகமான வாக்குகள் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எப்படி பார்க்க? அதுதாங்க திருப்பி சொல்கிறேன். அங்கே வாக்காளர் இல்லை, பாஜக தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குங்கிறது அவருடைய 2வது குற்றச்சாட்டு. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி பாஜகவுக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆன்டி இன்கம்பன்சி எப்போ வரும்? மக்கள் விரோதமாக ஏதாவது செய்தால் வரும், ஊழல் செய்தால் வரும். மக்களை எதிர்த்து நீ துப்பாக்கி சூடு நடத்தினா, நீ மின்சாரத்தை கட் பண்ண, நீ வேறு ஏதாவது பண்ணினா ஆன்டி இன்கம்பன்சி வரும். மக்கள் கோபம் வராமல் உன்னை அகற்ற மாட்டார்கள்.
நீங்கள் சிவசேனா இருந்ததுங்க, சிவசேனா கண்டினியூஸ் ஆட்சியில் இருந்தது பால் தாக்கரே இருக்கும்போது. என்ன காரணம்? 2 அரிசி விலை சர்க்கரை விலையை அவர் ஏற்றவே இல்லை, அவ்வளோதான். 13 வருஷமாக எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல்ஸ் ஆஃப் த பீப்புள் தெரிஞ்சது. எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் கருணாநிதி என்ன கேட்டார்? என்னை வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டீர்களே, மீண்டும் கூட ஆட்சியில் வைங்க அப்படின்னு தான் கேட்டார். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி திமுக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணலையே. நீங்கள் மக்களுடைய கோபத்துக்கு உள்ளானால் தூக்கி எறிவார்கள். காங்கிரஸ்காரங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஏதோ இந்த பிச்சைக்காரர்கள் கூட நான் தப்பாக சொல்லக்கூடாது, திடீர்னு ஒரு நாள் காசு கொடுத்தா பக்கம் அள்ளி சாப்பிடுவாங்கல்ல, அப்படி அள்ளி சாப்பிட்டா மக்களுக்கு பார்த்தா வெறுப்பு வருமா வராதா? நீ நேஷனல் ஹெரால்டு கட்சி சொத்தையே சாப்பிட்டுட்ருக்க. மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஊழல் பண்ணால் கூட பரவாயில்ல, கட்சி சொத்தையே சாப்பிட்றானே இவன் யாருன்னா மக்களுக்கு கோபம் வருமா வராதா? காமன்வெல்த் ஆட்சி வரிசையாக எத்தனை ஊழல்கள், எத்தனை மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. அதனால் டெல்லியில் ஷீலா தீட்சித்துக்கு ஏன் வரல? 3 டைமாக இருந்தாங்களே. ஷீலா தீட்சித் 3 டைமாக இருந்ததுனால பொறாமப்பட்டு தூக்கி எறிஞ்சது இவங்க அம்மா தானே. அதுக்கப்புறம் நீ காணாமல் போச்சு. ஸோ உங்கள்கிட்டயே ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் ஆட்சி செய்த முதல்வர் இருக்கிறார்கள். கொஞ்சம் அதை ராகுல் காந்தி பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தேர்தல் வந்து பாதகமாக இருந்துச்சு, ஆனால் சட்டப்பேரவையில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இன்னொன்று ஹரியானாவில் முழுக்க தேர்தல் முன்னாடி கருத்து கணிப்புகள் வந்து காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்துச்சு, ஆனால் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க கருத்து இதே ராகுல் காந்தி இதே காங்கிரஸ்காரர்கள் கருத்து கணிப்பு வந்த உடனே நானும் ஒரு சீட்டு பிஜேபின்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? கருத்து கணிப்பெல்லாம் போய் மக்கள் ஓட்டு போடுவது தான் உண்மை, இதே தானே சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட உடனே ஐயோ கருத்து கணிப்பில் நாம் வந்தோமே. கருத்து கணிப்புங்கிறது எல்லாரும் உண்மையை சொல்லணும்னு அர்த்தம் இல்லைங்க. கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பொய்யாகத்தான் ஆகியிருக்கிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் சென்சிட்டிவ் நேரத்தில் சொல்லவே மாட்டாங்க, அதை நாங்கள் பார்ப்போம். 2வது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையில் தேர்தல் வியூகம் தோல்வி அல்லது ஒரு சின்ன செட்பேக் அப்படின்னா உடனடியாக அதனுடைய மிஷினரி அதை எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்குறாங்க. அதாவது நியாயமான முறையில் வாக்காளரை போய் பார்த்து எப்படி சரி பண்ணுறது, பூத்துகளை பார்த்து எப்படி சரி பண்ணுகிறது அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் கட்சியை மிராசுதாரர்களை வச்சு கட்சியை நடத்திக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஜெயிக்கிறதுன்னு சொன்னாங்க அர்த்தம். அதனால் அவருக்கு அதான் முதல்லையே நான் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், அவருக்கு நிர்வாகமும் தெரியவில்லை, கட்சி அமைப்பும் தெரியவில்லை. ஏதோ சில்வர் ஸ்பூனோடு பிறந்துட்டார். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் இந்த வெயிட்டிங் ஃபார் லாங். ஆகையினால அவருக்கு அந்த வெறுப்பு, அந்த கோபம், தாபம் எல்லாம் தான் காரணம். ராகுல் காந்தி வெளிப்படுத்தின அந்த ஆவணங்களில் பல ஆவணங்கள் வந்து பேர் இல்லாமல் இருக்குது, சில ஆவணங்களில் ஃபோட்டோக்கள் இல்லாமல் இருக்குது, அதில் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இடம்பெற்றிருக்கு. இது எப்படி பார்க்குறது சார்? ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார், தேர்தல் மோசடிகள் இன்றைக்கி நேற்று நடக்கல. ஏன் நம்ம வாக்குச்சீட்டிலேருந்து இவிஎம்எஸ்க்கு வந்தோம்? ஒரு விதமான அதாவது வாக்குச்சி அப்படியே பெட்டியவே தூக்கிட்டு போகிற ஒரு அயோக்கியத்தனத்தை தடுப்பதற்காக ஓட்டுக்களை கொட்டி எரித்து விடுகிறார்கள், அழித்து விடுகிறார்கள், தண்ணியில் போட்டு விடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஒவ்வொரு டேம்பரிங் இருந்ததுனால தான் நாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எப்படி குறைக்கணுங்கிறதுக்காக நாம் அடுத்த சயின்டிஃபிக்கலாக முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல என்ன ஃபோட்டோ இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போது பீகார் எடுத்துக்கங்க. பீகாரில் என்ன வேணும் என்ன வேண்டாம்னு அடையாள அட்டை முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் ஓட்டர் ஆகணும்னா 2 விஷயத்த வேண்டாம்னு சொன்னதுக்கும் இவங்க எதிர்க்கிறாங்க. எதுக்கு? ஆதாருக்கும் லைசன்ஸுக்கும், டிரைவிங் லைசன்ஸுக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதே தான் நீங்கள் சொல்லுவேன், ஆவணம் காமித்தால் போதும், ஒரு ரேஷன் கார்டை காமித்தால் போதும், அதை காமித்தால் போதும், நீங்கள் சொல்லி பேர் இருந்தால் போதும், அந்த பூத் ஏஜென்ட் டிக் பண்ணினால் போதும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சமரசம் செய்துவிட்டு எலெக்ஷனும் முடிஞ்சு பிஎல்ஐ இவங்க கட்சி பூத் ஏஜென்ட் அவன் பற்றி பூத் ஏஜென்ட் 2 பேரும் ஓகே சொல்லி அவரும் ஓட்டு போட்டு முடித்த பிறகு ஃபோட்டோ இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னால் சார் உங்களுக்கு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாநிலம் முழுக்க இப்போ மொத்த உங்களுடைய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு கர்நாடக அரசு கொடுத்து விடும்.
பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு அலுவலகத்துக்கு கொடுத்து விடும். மகாராஷ்டிரா மாநிலமாக இருந்தாலும் கொடுத்துரும், எந்த மாநிலமாக இருந்தாலும் உங்கள் கட்சி தலைமையகத்துக்கு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வந்துவிடும். நீங்கள் அதை செக் பண்ணி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை தானே. அன்றைக்கி ஏன் பண்ணலை, ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? அப்போது என்னுடைய சந்தேகம், நீங்கள் தான் அதை திணித்தீர்கள். உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இதெல்லாம் நம்ம ஓட்டுங்கிற எண்ணம் இருந்தது. அதையும் தாண்டி பிஜேபி ஜெயிச்சுடுத்துன்னு நீங்கள் எதை திணித்தீர்களோ அதையே பிஜேபிக்கு எதிராக திருப்புகிறீர்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா அன்னைக்கே அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணுமே. நீங்கள் ஒருத்தருக்கு காசு கொடுத்தீங்க, சார் எனக்கு ஓட்டு போடுங்கண்ணே, திடீர்னு பார்த்தா பிஜேபி ஜெயிச்சிடுது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, நான் கொடுத்த காசையும் வாங்கிட்டு அவன் பிஜேபி ஓட்டு போட்டானே அப்படின்னு உங்களுக்கு கோபம் வருது. நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் பாருடா அப்படின்ட்டு வெளியில் வரீங்க. இது இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. நான் கொடுத்த சாக்லேட்டை தாடா, நான் கொடுத்த கமர்கட்டை தாடான்னு சின்ன பிள்ளைகள் சண்டை விடுமா இல்லையா? அவ்வளோதான் ராகுல் காந்தி மெச்சூரிட்டி. நேற்றைய தினம் தேர்தல் ஆணைய அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் இவங்க வந்து ஒரு பீகாரோட அந்த எஸ்ஐஆர் இதை எதிர்க்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பைத்தியக்காரத்தானேங்கிறேன். நீங்கள் வந்து எதை எதிர்க்கிறீங்க? சிஏஏ எதிர்க்கிறீங்க, என்ஐஆரை எதிர்க்கிறீங்க, ஒரு நேஷ்னல் ரிஜிஸ்டர் என்ஆர்சி வேண்டாம்னு சொல்கிறீங்க, நேஷ்னல் ரிஜிஸ்டர் வேண்டாம்னு சொல்கிறீங்க, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் என்ஆர்சி வேண்டாங்கிறீங்க, சிஏஏ வேண்டாங்கிறீங்க. ஏன்? பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்தால் அவன் ஓட்டு போடலாம். ஆனால் பீகாரில் இருக்கிறவனை நாங்கள் பார்த்து வெளி மாநிலத்துக்காரங்க அங்கே இங்கே செத்து போனவன் டூப்ளிகேட்டு வெளியில் எடுத்தால் உனக்கு என்ன கஷ்டம் வருது? நீ சரி பண்ணணும்னா சரி பண்ணித்தானே ஆகணும். அவனுக்கு வேணாம் இவனுக்கு வேணாங்கிறது. நான் இன்னொன்று, எனக்கு இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு வேடிக்கை இருக்குது எனக்கு. மன்மோகன் சிங் எந்த மாநிலத்துக்காரர், எங்கேருந்து பிஎம் ஆனார், எங்கேருந்து ராஜ்யசபா எம்பி ஆனார்? பஞ்சாபை சேர்ந்த மன்மோகன் சிங் அசாமில் ஒரு வீட்டில் அட்ரஸ் கொடுத்து, அவர் செத்து போன பிறகு இதுதான் அசாமில் மன்மோகன் சிங் அட்ரஸ் கொடுத்த வீடு அப்படிலாம் எடுத்து போடுறீங்க. இனி இந்த வீடு என்ன ஆகும்? ஏதோ அந்த வீடு அவர் தான் அனுபவிச்சுட்டு இருந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்து அவர் வந்து மன்மோகன் சிங் போட்டார். பஞ்சாபினுடைய மன்மோகன் சிங் அசாமில் சம்மந்தமில்லாத மாநிலத்தில் போய் ராஜ்யசபா எம்பி ஆகி நாட்டில் பிஎம்மாக இருக்கலாம். ராஜீவ்காந்திக்கு தோல்வி பயம் வந்துட்டுனா உத்தரப்பிரதேசிலேருந்து நேராக வயநாடுக்கு ஓடி வந்து எம்பி ஆகலாம். எங்கள் சிதம்பரத்துக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலைன்னா நேராக மகாராஷ்டிராவில் போய் எம்பி ஆகிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு ராகுல் காந்திக்கு காலடியை கழுவி விட்டுட்டுருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், ஏன்னா நீங்கள் தானையா தலைவர்களே, இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம், இந்த எலெக்ஷனில் நிற்கலாம். இந்திரா காந்தி மேடைக்கு ஓடி வரலையா? இந்திரா காந்தி சிக்மகளூருக்கு ஓடி வரலையா? என்ன சார், உங்கள் கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் மாநிலம் விட்டு மாநிலம் ஓடி பிழைத்தவர்கள். நீங்கள் தலைவர்களே ஓடி பிழைச்சிட்டு லேபர் ஓடி பிழைக்கிறவனை போட்டுட்டு அவனை ஓட்டு போடான், இவனை ஓட்டு போடான், அவனை சேர்க்காத, இவனை சேர்க்காத. உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு கேட்குறேன். இனி வரும் நாட்களில் வந்து இந்த போராட்டம் மிக தீவிரமாக போகிற மாதிரி தெரியுது சார். இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்குறீங்க? இது சொல்யூஷனே கிடையாதுங்க. அதாவது நாங்கள் தெளிவாக இந்த தேசத்துக்கு எதிராக போர் தொடுப்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன? ட்ரம்ப்பு உங்களுக்கு 50% இறக்குமதி வரி போட்டிருக்கு. அப்போது ஒட்டுமொத்த நாடும் இந்த பொருளாதாரத்திலிருந்து சிக்கலிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு என்னுடைய ஆதரவு. தொழில் பிரமுகர்கிட்ட நாம் பேச்சு கொடுப்போம், ஏற்றுமதியாளர்கிட்ட பேச்சு கொடுப்போம், இறக்குமதியாளர்கிட்ட பேச்சுவார்த்தை வைப்போம். ட்ரம்ப்பை எப்படி நாம் கார்னர் பண்ணுறது, இந்தியாவை எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படி யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், அந்த கோட் சொல்லித்தல்ல, நீ இந்தியனான கேட்டதில்லை அப்படின்னு இவர் சொன்னால் இவர் இந்தியன். இல்லைன்னா நாடு பொருளாதார சிக்கலுக்கு உட்பட்டு இருக்கும்போது நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். உள்நாட்டில் கலவரம் பண்ணிகிட்டு இருப்பேன், உள்நாட்டில் நான் ஊர்வலம் போயிட்டுருப்பேன், பார்லிமெண்ட்டில் நடத்த விட மாட்டேன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கக்கூடாது. சிந்தித்தால் மோடியும் ஜெய்சங்கரும்
அஜித் தோவலும் சிந்தித்தால் இதுக்கு ரெமெடி கண்டுபிடித்து விடுவார்கள். அவங்க இங்கே ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இதுபோல் ட்ரம்ப்பினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார். அதாவது முதல் நாள் பார்லிமெண்ட்டில் ட்ரம்ப்பை பொய்யர்னு சொல்லணுங்கிறாரு, மறுநாள் வெளியே வந்து ட்ரம்ப் சொன்னது கரெக்டுங்கிறாரு. என்ன இப்போ வைரமுத்து ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவரா ராமன். எனக்கு இந்த ராஜீவ்காந்தி தான் புத்தி சுவாதீனம் இல்லாத, சாரி ராகுல் காந்தி தான் புத்தி சுவாதீனம் இல்லாத அளவுக்கு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுகிறது. இதில் சிதம்பரம் வேறு அவரே கேட்குறாரு, ஏயா நீ சாரை எதிர்க்கிறதுக்கு முன்னால் நீ இப்போ பீகாரில் இப்படி வருமே, தமிழ்நாட்டில் 6 லட்சம் ஓட்டர்கள் வருகிறார்களே கேட்டால் முதல்ல நீ மகாராஷ்டிராவிலேருந்து ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு பேசு தமிழ்நாட்டில் இருந்துட்டு, இல்லைன்னா பேசாதாங்கிற சிதம்பரத்துக்கு. உனக்கு என்ன யோக்கியதாக இருக்குது பேசுறதுக்கு? ராஜ்யசபா எம்பி அங்கே போய் ஆகியிருக்க, வர வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் கலைஞர் கேட்டால் உனக்கு கொடுத்துக்க மாட்டாரா? இல்லை இன்றைக்கி ஸ்டாலின் தொங்கினா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாங்களே. உனக்கு உன் ஸ்டேட்டஸ் பெரிய இடத்துல தான் பிச்சை எடுக்கணும், சின்ன இடத்துல பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஸ்டாலின் கலைஞரை விட அப்புறம் குறையன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இங்கே வந்து பிச்சை எடுங்க சார்னு சொல்கிறேன், அங்கே எடுக்கிற பிச்சை இங்கே எடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மேற்கு வங்கத்தில் இந்த எஸ்ஐபி அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பீகாரோட தான் மேற்கு வங்கம் தேர்தலை சந்திக்க போது, அமல்படுத்துவாங்களா இல்லையா, எப்படி போகும் எதிர்பார்க்குறீங்க? பயம்தான். அங்கே அவ்வளவு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் பிரச்சனை என்ன சார், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எம்பி தொகுதியிலேயே 15 லட்சம் வாக்காளர்கள், ஒரு தொகுதியில் 1 கோடி வாக்காளர்கள். எவ்வளோ பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருந்து கொண்டு இருக்கிறதுங்க. எத்தனை வருஷமாக 52க்கு அப்புறம் நீங்கள் டீலிமிட்டேஷனே பண்ணவே இல்லையே, அப்போ அதை எப்படி பண்ணுறது? ஆகையினால மேற்கு வங்கம் எங்கே இருக்குது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பண்ண விட மாட்டோம் சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் எப்படி பண்ணணுமோ அதை மத்திய அரசாங்கம் தரணும், பண்ணிவிட்டு அதை எலெக்ஷனுக்காக இருக்குது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த ராகுல் காந்தியோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவரும் அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்கு, ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், அவர் மீது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்திக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்தவர். உள்ளாட்சித்துறை தான் ஓட்டர் லிஸ்ட்டை தயார் பண்ணிக்கிறது நகர்ப்புறங்களில். மற்ற இடத்துல யார் பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பண்ண, எல்லா அரசு ஊழியர்களும் பண்ணுறாங்க. குறிப்பாக வட்டாட்சியர் அலுவலகம் வேலை செய்கிறதோ அப்படி வட்டார அலுவலகமும் பிடிஓ ஆஃபீஸும் வேலை பண்ணுது. அங்கேயும் அங்கே தனியாக ஏற்பாடு இருக்குது. ஆனால் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்துவிட்டு, சென்னையினுடைய மேயராக இருந்துவிட்டு, அவருக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் தெரியாதுங்கிற மாதிரி ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார் என்றால் எந்த அளவுக்கு இவங்க விரக்தியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது மாநிலத்தில் காசு அடித்தா போகல, எனக்கு மத்தியில் காசு அடிக்கணும், மத்தியில் நான் 13 மினிஸ்டர் வச்சுட்டு இருந்தேன், அப்போ அவ்வளவு கொள்ளை அடித்தேன், டிஆர் பாலு அவ்வளோ அடித்தார், ராஜா அவ்வளோ அடித்தார், தயாநிதி மாறன் அவ்வளோ அடித்தார், இதெல்லாம் எங்களால் அடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி ஒன்று. ரெண்டாவது, எனக்கு என்ன வேடிக்கை தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்கள சென்னை கார்பரேஷன் ஒவ்வொரு கார்பரேஷன் எலெக்ஷனும் நாரி போகும் திமுக என்ற அயோக்கியத்தனத்தில். எந்த கார்பரேஷன் எலெக்ஷனும் ஒழுங்காக ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க? திமுக ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் ஒழுங்காக ஜெயிச்சதில்லை. ரவுடி ராஜ்யம் தான் திமுக ராஜ்யம். இவர் ஜனநாயகம் போய்விட்டதேன்னு. அதாவது 2 பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, ராகுலும் ஸ்டாலினும். கூசாமல் பொய் சொல்கிறதில்ல, 2 பேரும் ஒரே இடத்துல. நேற்று மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆருக்கு வந்து விவாதம் நடத்தணும் போராடிட்டே இருக்கோம், ஆனால் மத்திய அரசு எங்களுடைய பேச்சை மதிக்காமல் சட்டத்திருத்தங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க, இது கண்டிக்கத்தக்கதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போராட்டத்துக்கு மத்தியில் இவ்வளோ அவசரமாக ஏன் நிறைவேற்றணுங்கிற ஒரு கேள்வியும் வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் கலெக்ஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, முழு அதிகாரம் படைத்தது. நாடாளுமன்றம் தேர்தல் கமிஷனுக்கு அதை செய்யன்னு சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது, பிரசிடென்ட் தான் சொல்ல முடியும். தேர்தல் கமிஷன் எப்படி ஒரு ஜுடிஷியரி எப்படி ஒரு இண்டிபெண்ட் பாடியோ அப்படி தேர்தல் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி. அந்த தேர்தல் கமிஷன் தனக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு படி, விதிகளின்படி அப்பப்போ தகுந்த இடைவெளிக்கு வைத்து கொண்டு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது அதனுடைய கடமை. இதில் இவருக்கு என்ன வாதம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு வாதம் பண்ண வேண்டியிருக்கு?
இதில் வாதமே இல்லைங்கிறதுனால தான் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ம். தேர்தல் கமிஷன் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறதா? தேர்தல் கமிஷன் சட்டத்தை மீறி இருக்கிறதா? தேர்தல் கமிஷன் தனது பணியை செய்யாமல் இருந்திருக்கிறதா? குற்றம் சாட்டுங்கள், வாதம் பண்ணலாம். வேலை செய்துட்டுருக்கு, நான் வாதம் பண்ணணும்னு சொன்னால் அது வாதம் இல்லை, அது பிடிவாதம்னு அர்த்தம். ஆகையினால அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால நான் நாடாளுமன்றத்தை அதனுடைய சபாநாயகனுடைய முடிவு, அது அவருடைய முடிவு என்றைக்குமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும், நன்றாகத்தான் இருக்கும். ஒரே நாடு நேருடன் கருத்துக்களை பயன்படுவதற்கு நன்றி சார். நன்றி நாகராஜ்.